ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பை சான்ஸ் நீ ரொம்ப நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, என் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பேர் கணேஷ் ராஜ். நான் எஸ்எஸ்சிசி ஜிடி போன வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மெடிக்கல்னு அவுட் ஆனேன், ரைட்டா. ஸோ எனக்கு என்னென்னா ரீசெண்ட்லி ஒரு ரீமெடிக்கலுக்காக கூப்பிட்டுருந்தேன், போபால் கூப்பிட்டுருந்தேன். ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. நான் சில போஸ்ட்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன் உங்களுக்காக போடணும்னு. ஆனால் என்னால் போட முடியல. என்னென்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டேட் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த இதெல்லாம் மறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட கமெண்ட்னால சரி ஒரு தடவை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல எஸ்எஸ்சி ஜிடி நீங்கள் யாராவது பண்ணுறீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி ஒரு லைட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா எஸ்எஸ்சி ஜிடி நீங்கள் எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை 12th இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எப்படி நம்மளுக்கு குரூப் டி இருக்கோ அதே மாதிரி. ஆனால் குரூப் டி மாதிரி இது ஒரு நார்மலான வேலையா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை. ஸோ இது ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆர்மியில் சேர்கிற மாதிரி, ஓகே. இது எப்படின்னா இது பேராமிலிட்ரிக்குள்ளே வரும். இது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கா, இவங்க எல்லாருமே சென்ட்ரல் லெவலில் வருவாங்க. அதே சமயம் இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் போகிறதும் சென்ட்ரல் லெவல் தான். ஆனால் இவங்ககிட்ட எல்லாத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இது எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்குறது அது யார் பண்ணுறதுனா கமாண்டர். ஸோ கமாண்டர் யார்? பிரசிடென்ட், ஓகே. இந்த 3 ஃபோர்ஸ் விட்டும் கமாண்டிங் மீன்ஸ் இந்த 3 ஃபோர்ஸ்லையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த மேக்ஸிமம் பவர் உள்ளவங்க நம்ம நாட்டு விட்டு பிரசிடென்ட், ஓகே. இப்போ திரௌபதி முர்மு இருக்காங்க, ஓகே. ஸோ அவங்க மேற்பார்வையில் தான் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இருக்கும். அதே சமயம் எஸ்எஸ்சி ஜிடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வர்றது இதுக்குள்ளே பேராமிலிட்ரிக்குள்ளே. ஸோ பேராமிலிட்ரி ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும், ஓகே. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ளே தான் இந்த பேராமிலிட்ரிலாம் வரும். ஸோ நார்மலாக இப்போ பேராமிலிட்ரினா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ பேராமிலிட்ரினா நார்மலாகவே இவங்க போருக்கு போக மாட்டாங்க, சண்டைன்னு வந்துருச்சுன்னா போக மாட்டாங்க. ஆனால் இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெரரிஸ்ட் அட்டாக் 22 ஏப்ரலில் ஜம்முவில் நடந்துச்சு, ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் உள்ள நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது பிரச்சனைக்கு இறங்குறது தான் பேராமிலிட்ரி, ஓகே. ஸோ இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் நிறைய வெரைட்டி போஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அப்புறம் எஸ்எஸ்பி, அப்புறம் ஐடிபிபி, ஓகே. ஸோ இந்த 5க்குமே ஒரு தனித்தனியான வேலை இருக்குது. அது ஒரு தனி வீடியோவை நான் வேணா போடுறேன் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா. ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தது சிஆர்பிஎஃப்ல. ஏன்னா சிஆர்பிஎஃப்ல போஸ்ட் அதிகம். ஆனால் இதில் என்னென்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப், ஓகே. ரிஸ்கியான ஜாப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஜாப். மீன்ஸ் உங்களுக்கு சொல்ல போனால் நார்மலாக சில பேர் என்ன ஆசைப்படுவாங்க, 9 to 5 ஜாப் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதே சமயம் நான் ஆசைப்பட்டது கண்ட நேரத்தில் போகணும், நம்மளுக்கு ஊரே சுற்றணும், அந்த ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. ஸோ என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்மி ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆர்மி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் ஆர்மிக்கும் போயிருந்தேன். ஸோ நான் ஆர்மி செலெக்ஷன்லேயும் போயிருந்தேன். ஆனால் எனக்கு மெடிக்கல் அவுட்னால ஆர்மிலேருந்து விட்டேன். சரி, ஆர்மி தான் கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருந்துச்சு, நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கொடுத்து பேராமிலிட்ரியில் போவோம் அப்படின்னு தான் நான் பேராமிலிட்ரி எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ லக்கிலி நான் அந்த பேப்பரில் பாஸும் பண்ணேன். எனக்கு மெடிக்கலும் ஃபிசிக்கல்லாம் செட் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபிசிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். 5 கிலோமீட்டர் பர்ஃபெக்டாக ஓடிட்டேன். ஸோ எல்லாமே மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நான் இந்த இதுக்காக எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டுமே நான் 1 வருஷம் ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்துச்சு. ஸோ சொல்லப்போனால் அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் இருந்தது. ஆனால் என்னென்னா மெடிக்கலில் போகும்போது எனக்கு மைனர் ஃப்ளாட் ஃபுட் இருந்துச்சு. ஸோ ஐ கெஸ் மைனர் ஃப்ளாட் ஃபுட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும்னா ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள் கால் எடுத்து பாருங்கள். கால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்காது. இங்கே ஒரு சின்னோண்டு ஒரு கேப் தெரியும், மீன்ஸ் ஒரு லைன் தெரியும், ஓகே. எனக்கு அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகே. அதுதான் மைனர் ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா நார்மலாக ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதே சமயம் பேராமிலிட்ரியில் இந்த மைனர் ஃப்ளாட் ஃபுட் நீங்கள் போலீஸ்க்கு போனாலும், நம்ம ஸ்டேட் போலீஸ்க்கே போனாலும் உங்களுக்கு இந்த மைனர் ஃப்ளாட் ஃபுட் எடுக்க மாட்டாங்க, ஓகே. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மைனர் ஃப்ளாட் ஃபுட்னால அஃபெக்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸ் சைடு போகிறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் நான் ஆர்மியில் செலக்ட் ஆகிருக்கேன், ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிருக்கேன், அதே சமயம் எஸ்எஸ்சி ஜிடியில் 3 நீ அவுட் பண்ணிட்டாங்க நான் மெடிக்கல்னால. ஸோ என்னென்னா ஆர்மி லைனில் நான் போக முடியல. ஸோ இப்போ நான் ரீமெடிக்கலுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ரீமெடிக்கல் எனக்கு இப்போ போன மாதம் தான் வந்துச்சு. ஸோ என்னை கூப்பிட்டு தான் போபாலுக்கு, ஓகே. ஸோ நான் போபாலுக்கு போயிருந்தேன். ஐ கெஸ் அந்த வீடியோ கூட நான் போட்டேன். அதில் நல்ல இது சப்போர்ட் பண்ணிங்க, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பேர் ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன்.
ஸோ நான் அந்த நாள் சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து நான் போபால் கிளம்புனேன். எனக்கு ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து போபால் போக ஒரு நாள் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயினில். ஓகே, லிட்ரலி அது புதுசாக இருந்ததுனால எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு ட்ரெயினில். ஏன்னா நிறையா பேர் தமிழ்காரவங்க வந்தேன், அவங்களோட பேசிக்கிட்டு பழகிட்டு நிறையா பேரோட பேசினேன். ஓகே, ஸோ ஹவர் அண்ட் சீட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால எந்த பிரச்சனையும் தெரியல பெருசாக. அப்புறம் என்னென்னா அவங்க எத்தனை நாள் மெடிக்கல் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் சொல்லி நான் மெடிக்கல் இருக்கும்னு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நான் போபால் போய் இறங்கிட்டேன். ராத்திரி நேரத்துலாம் இறங்கினேன். ஸோ ஸ்டேஷன்லேயே நைட்டெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துவிட்டு காலையில் என்னை கூப்பிட்டுருந்தேன். ஓகே, காலையில் மார்னிங் 5 மணிக்கு கூப்பிட்டுருந்தேன். மார்னிங் 5 மணிக்கு நார்மலி ஃபிசிக்கல் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, ஆனால் எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு 5 மணிக்கு கூப்பிட்டு என்ன பண்ண போகிறான்னு. ஸோ 5 மணிக்கு அங்கே போகும்போது எங்களோட ஜஸ்ட் ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் நாங்கள் கூப்பிட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எங்கள்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் எக்ஸாம் செலக்ட் பண்ணது சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருந்தேன். நாங்கள் தந்தோம். ஓகே, ஸோ அதை வச்சுட்டு எங்களுக்கு சும்மா உட்கார வச்சுட்டாங்க. யாருக்காவது குளிக்கணும்னா வாஷ்ரூம் போகணும்னா எல்லாம் செக் ரெடி ஆகிக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ண மெடிக்கல்னு கூப்பிட்டேன். ஓகே, ஸோ மெடிக்கல் நாங்கள் போய் ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 150 பேர் மெடிக்கலுக்காக வந்திருந்தேன். அதில் என்னென்னா இதில் 150 பேர் இதில் காமெடி என்னன்னா 150 பேரில் ஆல்மோஸ்ட் வேக்கன்சி எத்தனை பேரை செலக்ட் பண்ணா தெரியுமா? ஒன்லி 10 to 15 பேர் மட்டும்தான். ஓகே, 10 to 15 பேர் ரீமெடிக்கல். ஓகே, ஸோ என்னென்னா ரீமெடிக்கல் எப்போ நடப்பான்னா நார்மலாக யாரோ போட்டுருந்தானோ மீன்ஸ் எனக்கு ரீமெடிக்கல் செக்அப் பண்ணணும். ஸோ அது மாதிரி ரீமெடிக்கல் நானும் போட்டிருந்தேன். ஸோ என்னென்னா போபாலில் தான் மேக்ஸிமம் டைம் கூப்பிடுவேன். போபாலில் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஆக்ராவில் கூப்பிடுவாங்க. ஸோ என்னென்னா நான் போபாலில் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா போபால்லேருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருந்துச்சு. அதனால் போபால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் போபால் போட்டிருந்தேன். ஆனால் சென்னையில் நடக்கிறது. ஸோ போபால் இல்லைனா கோயம்புத்தூர் கிடச்சிருக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் எனக்கு கிடைக்கல. கோயம்புத்தூரில் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் கோயம்புத்தூரில் மெடிக்கலுக்கு அது கூப்பிடல. அதனால சென்ட்ரல் லெவலில் போகும்போது எனக்கு போபாலில் கூப்பிட்டேன். ஸோ நான் போபாலுக்கு போகும்போது அங்கே என்னென்னா மெடிக்கல் செக்கப்புக்காக ஆல்மோஸ்ட் இன்னொரு நிறைய தமிழ்கார பசங்க இருந்தாங்க. அதே சமயம் ஹிந்திக்காரங்க பசங்க தான் கூட்டம் அதிகம். என்னென்னா 150 தமிழ்காரங்க பசங்கன்னு பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் தான். ஆனால் ஹிந்திக்காரவங்களில் மேக்ஸிமம் 140 முக்கால்வாசி பேர் ஹிந்திக்காரவங்க தான். ஓகேயா, ஸோ அங்கே போகும்போது நாங்கள் மெடிக்கல் செக்கப் ஃபர்ஸ்ட் ஹைட் வெயிட் அதெல்லாம் மெஷர் பண்ணிட்டு அதுவே எங்களுக்கு செக் பண்ணுறதுக்குள்ளே 10-11 மணிக்கு மேலே ஆயிருக்கும். ரைட்டா, அதுக்கப்புறமா எங்களுக்கு மெடிக்கல் கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பையனை ஃபிசிக்கலாக செக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபிசிக்கலானால் நார்மலி உங்கள்கிட்ட ஃபிங்கர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மீன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கா, கிராஸ்போ இருக்கா. கிராஸ்போனும் இல்லை, அது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் காலில். ஓகேயா, ஸோ சில பேர்கிட்ட கால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்கிட்ட முட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் காலுன்னு வச்சுக்கோங்க, இதான் என் முட்டி. சில பேருக்கு கால் இப்படி வளைஞ்சிருக்கும், ஏரோ மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும். ஓகே, அதை தான் கிராஸ்போன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ். அதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நாக் நீன்னு சொல்லுவாங்க. சில பேர் கிராஸ்போன்னு சொல்லுவாங்க, சில பேர் நாக் நீன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாக் நீ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கடைசியாக அதுக்கப்புறமா தான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு என் ஃபிங்கர்ஸ் ஹைட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அப்புறமா வந்தது தான் என் மைனர் ஃப்ளாட் ஃபுட் கதை. அங்கே போது செக் பண்ணேன் மைனர் ஃப்ளாட் ஃபுட். ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் போயிட்டாரு. எனக்கு கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. என்னடா ஆக போகுது அவுட் பண்ண போகிறேன் என்னான்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா இன்னொரு அந்த ரூமுக்கு ஜஸ்ட் ஃப்ளாட் ஃபுட் செக் பண்ணால் ஒரு 10 பேர் இருந்தேன். ஓகேயா, ஸோ 10 பேருக்குமே ஃப்ளாட் ஃபுட் செக் பண்ணாங்க. அதில் என்னென்னா எனக்கும் செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எங்களை வெளியில் கூப்பிட்டான். எல்லாரையும் அந்த ரூம்லேருந்து வெளியில் கூப்பிட்டேன். டாக்டர் மட்டும் உள்ள இருந்தேன். ஸோ என்னென்னா எங்களுக்கு ஒரு கார்டு தந்தேன். ஆல்ரெடி எங்கள்கிட்ட என்ன ஹெல்த் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். ஹெல்த் கார்டுனா நார்மலி மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம். எங்கள்கிட்ட ஒரு கார்டு தந்துவிட்ருவேன். இந்த கார்டில் தான் எங்களோட ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ரிப்போர்ட்டு டாக்டர் முன்னாடி இங்கிட்டு வெளியில் ஒரு டாக்டர் உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் போட்டுருந்தேன் பாஸா ஃபெயிலாக என்ன மெடிக்கல் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏம்ட்டு வாங்கும்போது எனக்கு ஸோ நார்மலி இதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு இந்த ஃப்ளாட் ஃபுட் இதெல்லாம் ஃபிசிக்கல் செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப்பே பண்ணுவாங்க. ஸோ நார்மலி ஃபிசிக்கல் லைட்டாக மேலே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் பாடி ஃபிசிக்கல் செக்கப் நடக்கும். ஓகே, ஸோ ஃபுல் பாடி ஃபிசிக்கல் செக்கப் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் என்னென்னா நான் அது வரைக்கும் தான் போகல. ஆனால் ஃபுல் பாடி ஃபிசிக்கல் செக்கப் நடக்கும் புரிஞ்சா SSCGDயில். ஸோ என்னென்னா நீங்கள் ஆர்மி இதிலெல்லாம் போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபுல் பாடி செக்கப் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் நாட்டுக்காக வேலை பார்க்க போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் இல்லை முடியல என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அதனால ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா ஃபுல் பாடிலாம் செக்கப் பண்ணுவாங்கன்னா ஆமாம், ஃபுல் பாடி செக்கப் நடக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இருக்கா வீடியோ வேணும்னா நான் சொல்கிறேன் அந்த மெடிக்கல் என்னென்னு.
ஸோ என்னென்னா நான் வெளியில் கூப்பிட்டாங்க எல்லா ட்ரூத்லேயும் முதல்ல கார்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ எங்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் கார்டு வாங்கிட்டு வச்சு ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தந்த போனேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னா காலையிலேயே நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் கடைசி ஷிஃப்ட்டாக தான் வந்தோமே. ஓகே. ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் வர போணுச்சு. சரி ஏன்னா மெடிக்கல் செக்அப் வெறும் வயிற்றோடு தான் இருக்க சொல்லுவேன். ஸோ என்னென்னா ரொம்ப லேட் ஆனால பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டேன். ஸோ என்னென்னா நாங்கள் எல்லாருமே கார்டு வச்சுட்டு போயிட்டோம். ஸோ கார்டு வச்சுட்டு எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி வந்தோம். என்னென்னா சாப்பாடு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல் பாடி செக்கப் இருக்குது. ஸோ ஃபுல் பாடி செக்கப் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் ஹைட் வெயிட் எல்லாத்துக்கும் ரிசல்ட் எடுத்துட்டோம் நாங்கள். இதுலேருந்து யாராவது அவுட் ஆயிருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அனுப்பி விட்டுருவோம். மிச்சம் இருக்கவங்க மட்டும் இங்கே இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது உங்கள்கிட்ட எக்ஸ்ரேலேருந்து எக்ஸ்ரே ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. மீன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸை கூட கழட்டி செக்கப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ என்னென்னா செக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நாங்கள் இந்த ஃபிசிக்கல் ரிசல்ட்டை மட்டும் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பாடி செக்கப் நடக்கும்னு. ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எய்ம்டு கார்டு எடுத்து பிளாக் கார்டில் போட்டேன். ஸோ எய்ம்டு கார்டு பிளாக்காக ப்ளூன்னா எனக்கு கலர் தெரியல அந்த டென்ஷனில். ஸோ நார்மலாக க்ரீன் கார்டில் வச்சுட்டாங்கன்னா க்ரீன் கார்டில்னா பாஸ். ஓகே. எனக்கு வச்சது பிளாக் கார்டில் பிளாக் ப்ளூ எனக்கு கலர் தெரியல கைஸ். அது லிட்டரலி அது ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா 2 ஃபைல் வச்சுருந்தேன். ஓகே. அதில் க்ரீன் ஃபைல் என்னென்னா நார்மலாக பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஒரு தனி ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஒரு ஆஃபீஸர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். ஓகே. அடுத்தது இங்கே ஸோ இப்படி டீம் பிரிக்கும் போது எனக்கு எடுத்து வச்சுட்டு ரெட் ஃபைல்லையோ ஏதோ ஒரு கலர் ஃபைலில் வச்சுட்டேன். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு, வந்தது வேஸ்ட்டாக போச்சுன்னு. ஸோ என்னன்னா அதில் வச்சதுக்கப்புறம் ஓகே அப்போ என்ன கதை தெரிஞ்சு போச்சு, சரி ஆகாதுன்னு. ஸோ நான் ஆல்ரெடி மனசு தைரியம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபெயில் ஆகியிருக்கேன் மெடிக்கலில். ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, மேபி நடந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா விட்டுருவோம், ஒன்றும் பண்ண முடியாது இதில் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு நின்றுக்குந்தேன். அதுக்கப்புறமா அங்கே வந்து சொன்னாங்க, உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால தான் உங்களை அவுட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் உங்கள் மெடிக்கல் என்னன்னு செக்அப் பண்ணிட்டு திருப்பி வேணால் ட்ரை பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் அந்த டாக்டர்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க, இந்த அதுக்குள்ளே தோல்வி ஒத்துக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அப்புறம் என்னோட குறைஞ்சது ஃபிசிக்கல் இந்த மாதிரி டெஸ்ட்லேயே குறைஞ்சது ஒரு 20 to 30 பசங்க இன்னொரே வெளியில் வந்துட்டேன். என்னென்னா எங்களுக்கு ஷிஃப்ட்டாக வச்சுருந்தால. ஸோ எங்கள் ஷிஃப்ட்டில் ஒரு 50 பசங்க தான், மொத்தமே 150 பசங்க வந்தேன். அதில் ஷிஃப்ட்டு 50 பேர் பிரிச்சிருந்தேன். ஓகே. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போயிருந்தான், மீன்ஸ் அவன் பாஸ் ஆகிட்டான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச பையன். ஸோ அவனுக்கு என்னென்னா அங்கே ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு ஹிந்திக்கார பையன், ஹிந்தின்னு சொல்ல முடியாது, அவன் ஆந்திராக்காரன் பையன். அவனோட இங்கிலீஷ்லேயே பேசி அவனோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் அப்படியே. ஸோ என்னென்னா அவன் வந்து செலக்ட் ஆகிட்டான். இன்னொரு பேச்சுலர் இருந்தால் அவன் பாஸ் ஆகிட்டு உள்ளே போயிட்டான் ஃபுல் பாடிக்கு செக்கப்புக்காக. அதுக்கப்புறம் சரின்னு எனக்கு கார்டு தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்டு தந்துட்டு சரி இனிமேல் நடக்காதுன்னு கார்டு அவங்க வாங்கி வச்சுட்டு இங்கே மோட்டிவேட் பண்ணிட்டு சரி லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட கூட்டிகிட்டு போனேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம். ஸோ நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் திருச்சி வந்துட்டேன். அப்புறமா தான் சரி ஒரு தடவை அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன் ஆந்திராவில் எனக்கு கிடச்சாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் எத்தனை பேர் தான் செலக்ட் ஆனான்னு. ஸோ அவன் என்ன சொன்னான்னா அவனுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கும் லாஸ்ட்டில் மெடிக்கல் அவுட் ஆகிட்டான். ஸோ என்னென்னா அவன்ட்டு ஏதோ இன்னர் பாடி ஏதோ பிரச்சனை போடுறது, அது எனக்கு என்னன்னு தெரியல, அவன் டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை அதை பற்றி. ஐ கெஸ் அவனுக்கு த்ரோட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தான். ஸோ என்னென்னா ஐ கெஸ் அவனுக்கு அது இருந்துச்சு, டாங்ஸிலும் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. அவன் என்ன சொல்லியிருந்தான் டாங்ஸில் இருக்கு ப்ரோதுன்னு. ஸோ என்னென்னா அவனுக்கு டாங்ஸில்னால அவுட் ஆனான்னு சொன்னால் எனக்கு லிட்டரலி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்னால் எனக்கு அவுட் பண்ணிட்டாங்க மெடிக்கலில் அப்படின்ட்டு. சரி அப்புறமா நான் கேட்கும்போது எத்தனை பேர் தான் பாஸ் பண்ணாங்க டோட்டலாக அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னால் மொத்தமாகவே நம்ம 3 ஷிஃப்ட்டு பிரிச்சிருந்தாங்க, 150 பேர் 50 ஷிஃப்ட்டாக பிரிச்சிருந்தேன். அதில் மொத்தமாகவே 10 பசங்க தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தானா. ஆனால் மிச்சம் 20-30 பசங்க நின்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் அந்த இதில் 10 பசங்களை மட்டும் செலக்டடாக வச்சு பச்சை ஃபைலில் வச்சு முன்னாடி அனுப்பி விட்டேன். ஸோ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி போய் டிவி செக் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா. ஸோ என்னென்னா மேபி நீங்கள் முதல்ல மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிவிக்கு வருவீங்க ரைட்டா. ஸோ அதுக்கு செக்அப் பண்ண போகும்போது அவனுக்கு டிவி செக்அப் பண்ண கூப்பிட்டுட்டேன். ஸோ அவங்க அந்த 10 பசங்களும் டிவிக்கு செக்அப் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் சொன்னான்னா நாங்களும் ஃபெயில் ஆகிட்டோம், ஸோ எங்களையும் வெளியில் அனுப்பி விட்டேன். ஆனால் எனக்கு தெரிய வந்தது வரைக்கும் 10 பேர் பாஸ் பண்ணாங்க, ஆனால் டோட்டலாக எத்தனை பேர் பாஸ் பண்ணான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதாவது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டீட்டெயில் எத்தனை பேர் பாஸ் பண்ணான்னு. ஸோ ஹவர் நான் மெடிக்கல் அவுட் ஆகிட்டேன். ஸோ நான் திருச்சிக்கு வந்துட்டேன். ஸோ அதை பற்றி பெருசாக நான் ஃபீல் பண்ணிக்கல, ஏன்னா ஆல்ரெடி மெடிக்கல் அவுட் ஆனேன். இந்த ஒரு நம்பிக்கை தான் போனேன், ஓகே மேபி பாஸ் பண்ணோன்னா ஓகே தானே. ஸோ ஹவர் அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனாக வந்து சரி நம்ம எஸ்எஸ்சி
எஸ்எஸ்சி வேறு எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், பை சான்ஸ் உங்களோட மெடிக்கல் பெர்மனன்ட் மெடிக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணா எஸ்எஸ்சி வேறு எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை ரயில்வே இருக்குது, பல வேலை இருக்குது, இதுதான் இல்லை அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஹவர் எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு, சரி ஓகே இனிமேல் நம்ம ஆர்மி பேக்ரவுண்ட் சைட் போக முடியாதுன்னு நம்ம வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நான் எஸ்எஸ்சி NTPC RRB ஹவர் நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இனிமேல் எஸ்எஸ்சி விட்டும் RRB NTPC அது மாதிரி ஏதாவது குரூப் டியூட்டி முக்கியமாக முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் கைஸ், இது ஒரு ஹவர் நான் இதில் தான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ இதான் என் ஜேர்னி. ஸோ ஹவர் என் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. மீன்ஸ் அங்கே இருக்க புது என்வாயர்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர், காம்படிஷன்ஸ். ஸோ அது விட்டு சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு இங்கே என் சேனலில் வேணால் இங்கே போடுறேன், இல்லை நான் இப்போ கூட காமிக்கிறேன். ஸோ அவர் அங்கே போனோன்னே இப்போ அனுப்பலான்னு தான் இருந்தேன், ஆனால் நான் சரி ஆகலை, அப்புறம் என்னத்துக்கு காமிக்கணும், அதனால தான் நான் அந்த வீடியோ போடலை. நான் என்னென்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருவோம், எதுக்கு பழசு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன ப்ரோ ஆச்சுன்னு. ஸோ உங்களுக்காக ஒரு வேணாம், மீன்ஸ் இப்போ நான் ஆகலை பரவாயில்ல, ஆனால் நீங்கள் யாருக்காவது ஆக போகிறீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஹவர் ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ நான் அடுத்த வீடியோ CCA பற்றி போடலான்னு இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் CCA பற்றி கேட்டுருந்தீங்க. ஸோ பை சான்ஸ் நீங்கள் SSC GDக்கு ப்ரிப்பேர் பண்ணாத இருந்தீங்கன்னா என்கிட்ட தாராளமாக எதை வேணாலும் கேட்கலாம். உங்கள்கிட்ட எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். மெடிக்கலாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, அது செம்மையாக உங்கள்கிட்ட எக்ஸாம் விட்டால் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.